பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சின்ன வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 6232 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்படி அப் ட்ரெண்டில் போனால் அது ரீச் பண்ண வேண்டிய ஜோன்லாம் பார்த்திங்கன்னா 6260 ஏற்கனவே ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அதுக்கு மேலேயும் 6300 அப்படின்ற ஜோனையும் டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு உதவியாக இருக்க போகிற மேஜர் சப்போர்ட் ஜோன்லாம் 6226, 6206 மற்றும் 6160, 120 வரைக்கும் 6120 வரைக்கும் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேராக போய் 6260 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொட்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், முந்தா நேற்று அதாவது February 11 இந்த 6260 மேலே போக முடியாத காரணத்தினால தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ அந்த அடிப்படையில் அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் க்ரூட் ஆயில் கீழே வந்திருக்கு. திருப்பியும் 6226 சப்போர்ட் எடுத்திருக்கு. எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு தனி கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 6260 மேலேயும் போய் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஸ்டே ஆகிட்டு நின்றுருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நேற்று இருந்தது. அது வர வரைக்கும் இந்த 6260 மேலேயும் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தது. ஆனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பையிங்க்கு சாதகமாக வரலை. என்ன இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் வந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு அது என்ன சொல்லுதுன்றதை நம்ம கற்றுக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்திங்கன்னா 6260க்கு மேலே அது போகாத காரணத்தினால என்ன ஆயிருக்கு, மறுபடியும் கீழே வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனான 6226 டெஸ்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் அது மேலே போக முடியாததுனால அதையும் பிரேக் ஆகி திருப்பி 6206 வரைக்கும் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு கடைசியாக 6220 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ரெண்டாக பிரிக்கலாம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கு முன், இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கு பின் அப்படின்ட்டு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் ட்ராப் ஆகி இந்த வாரம் முழுவதுமே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 6206, 6226 அடிப்படையாக வச்சு தான் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் விட கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. லோ பார்த்திங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங்கும் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங், நேற்று ப்ரைஸ் க்ளோசிங் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 6260 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் எடுக்குது அப்படின்றது தெரியுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6206க்கு பக்கமாகவோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளது. இது வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ரூபி டாலர் ஃபேக்டர்னால ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுற காரணத்தினால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. முந்தானத்து மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே தான் முழுக்க அமைஞ்சிருக்கு நேற்று மார்க்கெட். கரெக்டாக 6260 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா, முந்தானத்து மார்க்கெட் அதாவது February 11 மார்க்கெட் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பனிங் மேலே இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கீழே இருக்க போகுது. அது ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும், பையிங்க்கு சாதகமாக அமையாது. அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, ரெண்டு விஷயம் பண்ணலாம். 6266க்கு மேலே போய் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மட்டும் பையிங்கு போகலாம். இல்லை அப்படின்னா அடுத்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 6120 தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா தொடர்ந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறனால இதை உடச்சோன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் 6160 வந்து தொடுறதுக்கு வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி 6120ன்ற முக்கியமான ஜோனையும் தொடுறதுக்கு வாய்ப்புள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாமல் இந்த 6160 சப்போர்ட் எடுக்கிற சமயத்தில் பை பண்ணி ஓரளவு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி திருப்பி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு கன்சாலிடேஷனுக்காக. நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், கன்சாலிடேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ட்ரெண்டில் கன்சாலிடேட் ஆகுது. கடந்த 2-3 நாளாக நீங்கள் பார்த்தது ட்ரெண்டில் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது. அதாவது கீழே வரும், அப்புறம் கீழே க்ளோசிங் கம்மியாக இருக்கும், திருப்பி மேலே போய் ரெசிஸ்டன்ஸை தொட்டுக்கிட்டே இருக்கும். அது ட்ரெண்டில் கன்சாலிடேட் ஆகுது. அப் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெண்டையே டெஸ்ட் பண்ணுறதுக்கு நடக்க போகிற கன்சாலிடேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துக்கு கீழே வந்தால் ஓரளவு செல்லிங் இருக்கும்.
ஆனால் இன்னும் க்ரூட் ஆயில் பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 6120 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற காரணத்தினால பெருசாக ஆசைப்படாமல் ஒவ்வொரு சப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த 6160 6120 அப்படின்ற இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்த முடிவு எடுத்துக்கலாம். இதுதான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ட்ரேடிங் நடக்கப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.